செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகும் பொழுது இருந்த பிஎம்எல்ஏ சட்டத்துடைய ஜட்மெண்ட்ஸ், பிஎம்எல்ஏ சட்டம் பிளஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தான் லா. அப்போ இருந்த ஜட்மெண்ட்ஸ், அப்போ இருந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங், இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ரூலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் பல பேருக்கு வந்து பெயில் கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே பெயில் கிடைச்சிச்சு. இதுதான் கடுமையான சட்டம். அப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா அவர்களுக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் கிடைச்சிச்சு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி மேல அவர்கள் மேல கேஸ் போடணும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அதிமுக இருக்கும் பொழுது இன்சிஸ்ட் பண்ணதுனால தான். அதனால கேஸ் ஆகப்பட்டது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். ரெண்டாவது அசோக்குமார் அவர்கள் தலைமுறைவாக இருக்கிறது, அப்ஸ்காண்டிங்காக இருக்கிறது, அதில் ஃப்ளைட் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது இவர் மந்திரியா இருக்கிறது. ஸோ இவர் கண்ட்ரோல் இருந்த விஷயம் என்ன, இவர் மந்திரியா இருக்கிறத ரிசைன் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்குமே வந்து அவர் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லலை. எங்கேயுமே வந்து அது மாதிரி கம்யூனிகேஷன் நம்ம பார்க்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு இன்னைக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சத்யகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். பார்த்தீங்கன்னா அரவிந்த், செந்தில் பாலாஜி அவர்கள் லாஸ்ட் இயர் ஜூன் 14 2023 அன்னைக்கு அரெஸ்ட் ஆனார். அவருடைய கேஸ் ஆகப்பட்டது ஒரு மாறுபட்ட கேஸ். இப்போ நிறைய பேர் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது எப்படி மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் இருக்கும் பொழுது அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் துறையில் ரெக்ரூட்மெண்ட் ஆகப்பட்டது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே வரல ரெக்ரூட்மெண்ட்டு, டிஎன்பிஎஸ்சி கீழே. அப்போது ஏன்னா ஆர்டிகல் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தான் சாராம்சம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அதை எனேபிள் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 2 துறை ஆக்சுவலாக, ஒன்று வந்து ஆவின், இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட் துறை, ரெண்டுமே வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே ரெக்ரூட்மெண்ட் வரல. அப்போ அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது. இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள், சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஆவின் துறை, அப்போ வந்து ஆவடி நாசர் அவர்கள் வந்து அந்த மந்திரியாக இருந்தார். ஆவின் துறையும் டிரான்ஸ்போர்ட் துறையும் இப்போ டிஎன்பிசி கீழே வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் எப்படி வந்து செந்தில் பாலாஜி பண்ணியிருக்க முடியும்னு இந்த தருணத்துலேருந்து யோசிக்கும் போது அப்போ இருக்கிற பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அது டிஎன்பிசி கீழே இல்லை. அதனால் மந்திரி கீழே அந்த பவர் இருந்ததுனாலையும், மந்திரியும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டர்லேருந்து இவர் போகிறாரு, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடிய பவர்ஸை பேஸ் பண்ணி கால் ஃபார் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஏஜென்சி மாடல் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் நடக்குது. சப்சிக்வெண்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஒரு சில பேர் அப்பாயிண்ட் ஆகிறாங்க, ஒரு சில பேர் அப்பாயிண்ட் ஆகலை. அதில் ஏமாந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பேர் போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே அதிமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது, அப்போ கட்சியில் சில மாற்றங்கள் வரும்போது செந்தில் பாலாஜி அவர்களும் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக கட்சி தவறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போகிறாரு. அங்கேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராரு. 2021 மந்திரியும் ஆயிடுறாரு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி மேலே அவர்கள் மேலே கேஸ் போடணும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அதிமுக இருக்கும் பொழுது இன்சிஸ்ட் பண்ணதுனால தான். அதனால கேஸ் ஆகப்பட்டது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 2021 செந்தில் பாலாஜி அவர்கள் வந்ததுக்கப்புறம், மந்திரியாக வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக் மந்திரி ஆகிறாரு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி மந்திரி ஆகிறார், மின்சாரத்துறையை எடுத்துக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும், சிஎம் ஸ்டாலின் அவர்களும் அவருக்காக அது கொடுக்குறாரு. வேற கட்சியிலேருந்து வந்திருந்தா கூட அதில் பல சீனியர்ஸ்க்கு வந்து அதிருப்தி இருந்தது. பட் அது இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, பழைய கேஸ் இருக்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் காம்பவுண்டிங் பண்ணிடலாம். காம்பவுண்டிங்ன்ற ப்ரொசீஜர் என்னென்னா, அந்த 3 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களே கம்ப்ளைண்ட், அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேட்டர் வந்து காம்பவுண்ட் ஆகிடும் ஹைகோர்ட் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டில். அது காம்பவுண்டிங் ஆன உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இந்த மேட்டர் பெண்டிங் இருந்தது. பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அவங்க என்ன பண்றாங்க, மேல்முறையீடு பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இல்ல இங்க அமௌண்ட் கொடுத்தாலுமே அங்க அதாவது காம்பவுண்டிங்கே முடிஞ்சாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல காம்பவுண்டிங் முடியுது, காம்பவுண்டிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்.
ஒரு சில அக்ரீடு பார்ட்டியும் அக்ரி போகிறாங்க. அது அக்ரீட் பார்ட்டினா யாருன்றது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் இருக்கீங்க அரவிந்த், நீங்கள் வந்து மெரிட்டில் இருக்கீங்க, ஒரு சில பேருக்கு காசு வாங்கி வேலை கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சுல்ல, ஒரு டிரைவராகவோ ஒரு கண்டக்டராகவோ அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. அப்போ நீங்களும் பாதிக்கப்பட்டவர் தானே அந்த செயல்பாடால, சேல் ஃபார் ஜாப், ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம்னால. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அக்ரீட் பார்ட்டினா யாரு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. இது டிஃபைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்ச் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள். அந்த ஜட்மெண்ட் வந்து சட்ட கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் படிக்க வேண்டிய ஜட்மெண்ட். ஏன்னா அந்த ஜட்மெண்ட் வந்து இது வரைக்கும் அக்ரீட் பார்ட்டினா யாரு, சிஆர்பிசியில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் அக்ரீட் பார்ட்டினா யாரு, அக்ரீட் பார்ட்டினா என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது தொகுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவங்கன்றது காசு கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் கிடையாது. காசு கொடுத்து சில பேர் வேலைக்கு போனதுனால சில பேருக்கு அந்த வாய்ப்பு தவிர்க்கப்பட்டது இல்லையா. அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 16 வயலேஷன் இருக்கிறதுனால அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனும் வருமா வராதா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தானே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அக்ரீவ்டு பார்ட்டினா யாருன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒய் பாலாஜி அப்படின்றவர் ஆர்னியை சேர்ந்தவர், அவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இது மாதிரி வந்து பணம் வாங்கி இது பண்ணிட்டாரு, நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியராக சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக மே 6, 2023 ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருந்தாலும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாங்கிற அந்த ஜட்மெண்ட் வரும்பொழுது அந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான 30 நாள் டைமும் கொடுத்துருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். அதை பேஸ் பண்ணி தான் ஜூன் 14 அரெஸ்ட் ஆகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதுலேருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லா அக்யூஸ்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ரைட், என்னென்ன ரைட்டு, அபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டாங்க, கொஸ்டினிங் த அரெஸ்ட் போட்டார், சப்சிக்வெண்ட்டாக பெயில் மேட்டர்ஸை கொஸ்டின் பண்ணி போட்டார், பெயில் வந்து மெடிக்கல் கிரவுண்டில் போட்டார், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பெயில் போட்டுட்டு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டத்தை நிறுத்தாமல் லாஸ்ட் 1 இயர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகும் பொழுது இருந்த பிஎம்எல்ஏ சட்டத்துடைய ஜட்மெண்ட்ஸ், பிஎம்எல்ஏ சட்டம் பிளஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தான் லா. அப்போ இருந்த ஜட்மெண்ட்ஸ், அப்போ இருந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங், இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ரூலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் பல பேருக்கு வந்து பெயில் கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் கவிதா அவர்கள் எடுத்துக்கோங்க, தெலுங்கானாவில் கவிதா அவர்கள், நெக்ஸ்ட் வந்து ஹேமந்த் சோரேன் அவர்கள் ஜார்க்கண்டோடைய சிஎம்மாக இருந்தார் அவர், அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே பெயில் கிடைச்சிருச்சு. இதுதான் கடுமையான சட்டம். அப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா அவர்களுக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் கிடைச்சிருச்சு. ஹேமந்த் சோரேன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிரேம் பிரகாஷ் அப்படிங்களோட அரெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தாங்க. அவர் வந்து பெயில் பெட்டிஷன் போட்டிருந்தாரு, சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க. விஜய் நாயர், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தார் இந்த டெல்லி லிக்கர் பாலிசி கேஸில், அவருக்கும் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் கிடைச்சிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்கிறது சிபிஐ வழக்கில். அதனால பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுடைய சேஞ்ச் என்ன நடந்திருக்கு 1 இயர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கேஸ்க்கு வருவோம். பார்த்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகும்பொழுது அப்போ 2016 வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வேலிடாக இருந்தது. அதில் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சிபிஐ அந்த வழக்கு 2016 வேர் ஜெயில் இஸ் அ norm, bail is an exception in case of economic offenses because it's a crime against society அப்படின்னு இருந்ததை இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பல பெயில் கொடுக்கும் பொழுது கிளியராக சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் என்றைக்குமே வர முடியாது. அதுக்கு காரணம் வந்து ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி லிபரேஷன் இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். லிபரேஷன் இஸ் அ நார்ம்னா பெயில், டிப்ரிவேஷன்ங்கிறது ஜெயில். அது வந்து அப்படிதான் ஆர்டிகல் 21 கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதனால ஒரு பெயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா, ட்வின் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா கான்ஸ்டியூஷன் வயலேட் ஆகாது. கான்ஸ்டியூஷன் இல்லாத ஒரு விஷயத்த ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அ எக்ஸெப்ஷன் ஒத்துக்க முடியாது எந்த சட்டமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு வந்து பெயில் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ட்வின் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் பெயில் கொடுத்தாங்க. அந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அந்த டைமில் வந்து இஷ்யூ ஆனது, கரூருக்கு போய் இது பண்ணது. ரெண்டாவது வந்து அசோக் குமார் அவர்கள் இங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களை வந்து அந்த ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணது பிகாஸ் ஆஃப் அந்த பப்ளிக் இது அவருடைய கான்ஸ்டுவன்சியில் அவர் வீட்டுக்கிட்ட அவர் சர்ச் நடக்கும்போது அந்த இஷ்யூ. ரெண்டாவது அசோக் குமார் அவர்கள் தலைமுறைவாக இருக்கிறது, அப்ஸ்காண்டிங்காக இருக்கிறது, அதில் ஃப்ளைட் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது இவர் மந்திரியாக இருக்கிறது.
ஸோ இவர் கண்ட்ரோலில் இருந்த விஷயம் என்ன, இவர் மந்திரியாக இருக்கிறத ரிசைன் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் என்றைக்குமே வந்து அவர் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லலை, எங்கேயுமே வந்து அந்த மாதிரி கம்யூனிகேஷன் நம்ம பார்க்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு இன்னைக்கும். அதனால வந்து அவர் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. பட் செந்தில் பாலாஜி அவர்களே வாலண்டியராக அவருடைய பெயில் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை பிரைவேட் டு ஹிம், அவருக்கு என்ன ரீசனுக்காக அவர் ரிசைன் பண்ணுறாருங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். பட் அவர் ரிசைன் பண்ணிடுறாரு, அந்த போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அந்த விஷயத்தை வந்து கண்டிஷன் இப்போ இல்லை. ஆனால் அவருடைய தம்பி வந்து சரண்டர் ஆகாதது, ரெண்டாவது வந்து அதாவது அசோக்குமார் அவர்கள், சகோதரர் அசோக்குமார் அவர்கள், மூணாவது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணது வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அப்போ நடந்தது தான். அந்த அப்சர்வேஷன் அவர் மாற்ற முடியாது இல்லையா. சகோதரர் சரண் அடையாதது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் தான். பட் பார்க்கலாம் அது சுப்ரீம் கோர்ட் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, என்ன கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் அரவிந்த். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.